நாம தினமும் குறைந்தது 17 தடவையாவது ஓதக்கூடிய ஒரு சூரா திருக்குரான்ல இருக்கு. நம்மில் மனப்பாடம் செய்யாத முஸ்லிம்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா அதோட மகத்துவத்தையும் பிரம்மாண்டத்தையும் நாம முழுசா உணர்ந்திருக்கிறோமா? அது வெறும் வார்த்தைகள் கோர்க்கப்பட்ட ஒரு வரிசை இல்ல. அது இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த அத்தியாயத்தோட பெயர்தான் சூரத்துல் ஃபாத்திஹா. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தபோது வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உடன் இருந்தார்கள். அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. திடீர்னு வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தலையை உயர்த்திப் பார்த்தாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திரும்பி, அல்லாஹ்வின் தூதரே, இதோ பாருங்க, வானத்துல இதுவரைக்கும் யாருக்காகவும் திறக்கப்படாத ஒரு கதவு இன்னைக்கு உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கு என்று சொன்னாங்க. அது சாதாரணமா வானவர்களோ அல்லது வஹியோ இறங்குற வழி இல்லை. அது ஒரு ஸ்பெஷல் வாசல். அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று இறங்கப் போகுதுங்கிறதுக்கான அடையாளம் அது. அந்த புதிய வாசல் வழியா ஒரு வானவர் பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல வந்து சலாம் சொல்லிட்டு ஒரு நற்செய்தியைச் சொன்னார். அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத 2 பிரகாசமான ஒளிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நற்செய்தியை ஏத்துக்கோங்க என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவலோடு கேட்டாங்க, அது என்ன? அந்த வானவர் பதிலளித்தார், ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, இன்னொன்று சூரத்துல் பகராவின் கடைசி வசனங்கள். இந்த 2ல நீங்க ஓதுற ஒவ்வொரு எழுத்துக்கும், நீங்க கேட்கிற ஒவ்வொரு துஆவுக்கும் அது உங்களுக்கு கண்டிப்பா வழங்கப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வானத்தோட ஒரு புதிய கதவை திறந்து ஒரு புதிய வானவரை அனுப்பி இதுக்கு முன்னாடி யாருக்குமே கொடுக்கப்படாத ஒளி அப்படின்னு வர்ணிச்சு அல்லாஹ் நமக்கு ஒரு சூறாவை கொடுத்திருக்கான்னா அதோட மகத்துவம் எவ்வளவு பெருசா இருக்கணும்? சூரத்துல் ஃபாத்திஹாவோட பிரம்மாண்டத்தை சொல்ல இந்த ஒரு சம்பவமே போதும். இன்னைக்கு இந்த வீடியோவில் வானத்தின் கதவை திறந்து நமக்கு வழங்கப்பட்ட அந்த மகத்தான சூரத்துல் ஃபாத்திஹாவின் சிறப்புகளை நம்பகமான ஹதீஸ்களின் ஒளியில் நாம சேர்ந்து பார்க்கப் போகிறோம். தூங்கப் போகும்போது உங்க மனசு ஓயாம கத்துதா? இந்த கவலைக்கு ஒரு முடிவே இல்லையா? உடம்புல வர்ற ஒவ்வொரு வலிக்கும் நீங்க தேடுறது ஒரு மிராக்கள். ஆனா அந்த மிராக்கள் உங்க நாக்கிலேயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வெறும் 7 வரிகள் உங்க வாழ்க்கையையே மாத்தப் போகுது. அதுதான் சூரா அல் ஃபாத்திஹா. தெரியாதா? இன்னைக்கு நான் அதோட சக்தியை அன்லாக் பண்ணப் போறேன். இது குரானோட முதல் அத்தியாயம் மட்டும் இல்ல. இதுதான் குரானின் தாய், உம்முல் குரான். இதுல இருக்கிறது வெறும் 7 வரிகள்தான். ஆனா அந்த 7 வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மெடிக்கல் மற்றும் மென்டல் சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நாம உடைக்கப் போறோம். நான் 2 வருஷமா ஃபாத்திஹா ஓதுறேன், ஆனா எனக்கு எந்த மாற்றமும் தெரியலையே நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஏன்னா நாம ஒரு புதையல் மேல நிக்கிறோம். ஆனா அதை திறக்கிற சாவி இல்லாம சும்மா வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு மருந்தோட பவர் அதோட டோஸ்ல தான் இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் ஆமீன். நீங்க ஆரம்பிக்கிற முதல் நொடியே அல்லாஹ்வின் கருணைய நினைக்கிறீங்க. இத சொன்ன உடனேயே உங்க மனசுல ஒரு கூலிங் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகும். இது வெறும் ஆரம்பம்தான். இந்த வரிய நீங்க மூச்சை இழுத்து சொல்லும்போது சயின்ஸ் படி உங்க பிளட் பிரஷர் குறையுது. இது ஒரு இன்ஸ்டன்ட் மெடிக்கல் ஹேக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இத ஒரு ஹீலிங் மந்திரம் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. 4 வரி சொல்லி ஊதினதுக்கே நோய் ஓடிப்போச்சுன்னா யோசிச்சு பாருங்க. அதோட பவர். நம்மாலையும் முடியும் நம்பிக்கைதான் முக்கியம். அபூ ஹுரைரா சொன்னாங்க, ஃபாத்திஹா ஒன்னு போதும், அது குரானோட எல்லா அதிசயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். சோ இனிமே நீங்க ஃபாத்திஹா ஓதும்போது முதல்ல அதோட அர்த்தத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானமா சொல்லுங்க. இது ஒரு பிரெயின் ரிலாக்ஸிங் டெக்னிக்.
ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7 தடவை ஓதுங்க. நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் பெஸ்ட். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தர்றேன். இப்பவே ஒரு தடவை ஃபாத்திஹாவை மனசார ஓதிட்டு கமெண்ட்ஸ்ல ஆமீன்னு டைப் பண்ணுங்க. வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்து நிற்கிறதா? நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது போல் உணர்கிறீர்களா? கடன், நோய், மனக்கவலைன்னு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கருவி உங்கள் தலையெழுத்தையே மாற்றும்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கு. காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவு தூங்கப் போகும் வரைக்கும் நம்மைச் சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் பணக்கஷ்டம், இன்னொரு பக்கம் குடும்பத்தில் நிம்மதியில்லை. நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் நம் தூக்கத்தையே கெடுக்குது. இந்தச் சூழலில் மாட்டி யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் பல நேரம் நாம் தவிக்கிறோம். எல்லா வழிகளும் அடைந்துவிட்டது போல உணர்கிறோம். ஆனால் நம்பிக்கைக்கான ஒரு கதவு மட்டும் எப்போதுமே திறந்தே இருக்கிறது. அதுதான் துஆ, பிரார்த்தனை. அது நம்மை படைத்த இறைவனோடு நாம் நேருக்கு நேர் பேசுகிற ஒரு உரையாடல். அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், என்னிடமே கேளுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். இது வெறும் வார்த்தைகளில்லை, இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. நம்முடைய பிடரி நரம்பை விட நான் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்றும் இறைவன் கூறுகிறான். அப்படியென்றால் நம்முடைய குரலை கேட்க அவனுக்கு யார் மூலமாகவும் நாம் செல்ல வேண்டியதில்லை. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை. இறைவனின் கட்டளைக்காக காத்திருக்காமல் தன் மக்களை விட்டுச் சென்றதால் அவர்கள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சுற்றிலும் கடல் இருட்டு, தனிமை, மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த நொடியில் மீனின் வயிற்றுக்குள் இருந்து அவர்கள் செய்த ஒரே ஒரு பிரார்த்தனை வரலாற்றையே மாற்றியது. லா இலஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று தன் தவற்றை உணர்ந்து அவர்கள் மனமுருகி இறைவனிடம் கேட்டார்கள். இந்த துஆவின் வலிமை அந்த பெரும் துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்தது. யூனுஸ் நபியின் வரலாறு நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? துஆ என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு இல்லை. அது ஒரு ஆழமான உணர்வு. நாம் கேட்கும் பிரார்த்தனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற முழுமையான நம்பிக்கையுடனும் தூய்மையான உள்ளத்துடனும் கேட்க வேண்டும். நான் கேட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அவசரப்பட்டு விடக்கூடாது. பாவமான காரியங்களுக்காகவோ அல்லது உறவுகளை முறிப்பதற்காகவோ ஒருபோதும் பிரார்த்திக்கக் கூடாது. தூய்மையான எண்ணத்தோடு கண்ணீருடன் கேட்கப்படும் பிரார்த்தனை நிச்சயம் இறைவனைச் சென்றடையும். உங்கள் பிரச்சனைகள் ஒரு மலை போல பெரிதாகத் தோன்றலாம். ஆனால் அல்லாஹ்வின் கருணை அந்த மலையை விடப் பெரியது. இன்றே, இந்த நிமிடமே உங்கள் கைகளை ஏந்தி முழு நம்பிக்கையோடு அவனிடம் கேளுங்கள். உங்கள் தேவைகளை அவனிடம் சொல்லுங்கள். உங்கள் பலவீனங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்புத் தேடுங்கள். துஆ என்பது ஒரு அனைவருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை ஒருபோதும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் மிகக் கடினமான நேரங்களில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும் ஒருவன் இருக்கிறான். உங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்க அவன் தயாராக இருக்கிறான். மனமுருகிக் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்ப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ்.